வணக்கம் கோஜி சிங் சார். இன்னைக்கு உங்களோட புது கண்டுபிடிப்பு என்னது? செவருக்குள்ள நுழையிற புது மருந்து ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். இத மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா எந்த செவருக்குள்ளயும் போயிட்டு வந்துடலாம் தெரியுமா? உங்களை யாராலையும் தடுக்கவே முடியாது. அடடடடா, அப்படின்னா இதை சாப்பிட்டே ஆகணுமே. ஹலோ, பல்லா சார், நான் தோ இப்பவே வந்துடுறேன். வா மருமகனே. பல்லா சார் போன் பண்ணி ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காரு. இன்னைக்கு நமக்கு சேலரி கிடைக்க போகுது போல. அட சாச்சா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நான் உங்க பேச்ச அப்புறம் கேட்டுக்கிறேன். நான் போய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். என்னோட கிட்டி ஆபீஸ்க்குள்ளேயே மாட்டிக்கிச்சுப்பா. இதோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா உள்ளேயே அது பாலை குடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை சீக்கிரமா நம்ம உள்ள போகலன்னா அது எல்லா பாலையும் குடிச்சு முடிச்சிருப்பா. இங்க வாங்களே. கிட்டிய நான் தான் உள்ள லாக் பண்ணேன். ஏன்னா பல்லா அவளுக்கு சாப்பிடறதுக்கு குடிக்கிறதுக்கு எதுவும் குடுக்கறது இல்ல. இப்ப அவ நிம்மதியா பால் குடிக்கும் போது இவரால் அதை டிஸ்டர்பும் பண்ண முடியாது. அப்புறம் இதை யாருக்கும் சொல்லாதீங்க. பல்லா சார், என்னால இந்த செவுத்துக்குள்ள போய் உங்க பூனைய கொண்டு வர முடியும். ஆனா எப்படி? கதவு தான் உள்ள லாக் ஆயிருக்க. நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் என்ன கனவா காண்றேன்? சாச்சா எப்படி செவத்துக்கு அந்த பக்கம் போனா? இல்ல ஆண்டி, இது கோஜி அங்கிளோட புது கண்டுபிடிப்போட மாயங்கள். கிட்டி, அழகான குண்டு பூனையே, என்கிட்ட வாச்சல்லும். என்ன பார்த்தெல்லாம் பயப்படக்கூடாது, சரியா? சாச்சா, ஒருவேளை அந்த பால்ல இருந்து ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் உன்னோட சேலரி கட் ஆயிடும்பா. ஓ நோ, அட செவருக்குள்ள தானே போயிட்டு வர முடியும்னு சொன்னாரு. மாமாவால எதையும் பிடிக்க கூட முடியல. அட மருமகனே, எனக்கு என்னாச்சு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சீக்கிரமா ஏதாவது ஐடியாவை சொல்லு. ஐடியா. என்னோட எலி இப்ப உள்ள போயிடுச்சு. அதுதான் கதவு திறக்க போகுது. கிட்டி, உன்னோட வயிறு நிரம்பிருச்சுல? அட, என்ன நடக்குதுங்க? என்னால உட்கார கூட முடியலையே. கோஜங்க, நல்லவேளை நீங்க வந்துட்டீங்க. மாமாவால எந்த பொருளையும் தொட முடியல, அதானே? எனக்கு நல்லா தெரியுமே. இத சொல்றதுக்காக தான் நான் உங்களை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்னன்னா நிக்காம ஓடி போயிட்டீங்க. அட, என்னால இப்ப எந்த பொருளையும் தொடக்கூட முடியாதா? இப்படியே விட்டா பசியாலையும் தாகத்தாலையும் நான் செத்துருவேன். கவலைப்படாதீங்க சாச்சா, இந்த பிளாஸ்டிக் கிளவுஸ போட்டுக்கோங்க. எல்லா பொருளையும் உங்களால தொட முடியும், ஆனா யூஸ் பண்ணவே முடியாது. அதனால இந்த கிளவுஸ் உங்களுக்கு பொருட்களை தொட உதவி செய்யும். ரொம்ப தேங்க்யூ கோஜி. வா டோல்கே. இந்த டங்கியும் டோல்கியும் திருட பாக்குறாங்க.
இதுக்குள்ள இந்த நகைலாம் எங்க போச்சு? இங்க இருக்குப்பா. இந்த சாச்சாவுக்கு நம்ம கிட்ட பிரச்சனை பண்றத வேலையா போச்சு. ஒன்னால இன்னைக்கு இங்க இருந்து ஓடவே முடியாது பாத்துக்க. எம்எல்ஏக்கு விஷயம் இப்ப பாரு. என்னைய அடிக்கிறியா? ஏய். ஹலோ மருமகனே, டங்காவும் டோல்கியும் கரீப் தாஸோட கடையில திருடிட்டு இருந்தானுங்க. அவனுங்க திருடிட்டு இருந்த பேக நான் அவனுங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டேன். மாமா சீக்கிரமா அந்த பேக் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க. அந்த பேக்க பந்துகிடி மேடத்துக்கிட்டே கொடுத்துடுவோம். ஒன்னால எங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது சாச்சா. இவன் எதுக்கு இந்த கிளவுஸ மாட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான்? நான் இப்ப ரொம்ப அவசரத்துல இருக்கேன். நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன். பாஸ், இந்த கிளவுஸ் போட்டதுனால சாச்சாக்கு தான் பவர் வந்துருச்சு போல இருக்கு. மாமா போலீஸ் ஸ்டேஷன்ல பந்துகிடி மேடம் இல்ல, அதனால நீங்க சீக்கிரமா வாங்க. வந்துட்டியா? சாச்சு, மரியாதையா அந்த பேக்கை எங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடு. இப்ப உன் கையில இருக்கிற கிளவுஸ கழட்டி கொடு. எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உன்னோட பவர் எல்லாமே இந்த கிளவுஸுக்குள்ள தானே இருக்கு. வேண்டாம் மாமா, அப்படி பண்ணிடாதீங்க. பாஸ், இப்போ உங்களால அந்த செவுத்தை தாண்டி ஜாலியா போக முடியும். அட டங்கா அங்கிள், பவர் கிளவுஸ்ல இருக்கு நினைச்சீங்களா? மாமா கிட்ட தான் இருக்கு. அப்படி பார்த்தா இந்த கிளவுஸ் இல்லாம இவனோட பவர் ஜீரோவா? சாச்சா, உன் கிளவுஸ எரிச்சிடுற, அதுக்கப்புறம் நீ இது கையில போட்டு என்ஜாய் பண்ணிக்கோ. இப்ப நான் இந்த பாம இங்க வச்சிடறேன். உன்னை காப்பாத்துறதுக்கு யார் இப்ப வராங்கன்னு பாப்போம். இன்னையோட உன் கதை முடிஞ்சது. உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தா சொல்லு. எனக்கு இப்ப சிப்ஸ் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சாச்சா, உன் கண்ணு முன்னாடி எல்லாம் நடந்தும் உன்னால எதுவுமே பண்ண முடியல பாத்தியா? உன் கையால பத்திஜாவோட கயிறை அவுத்துட முடியாது, பாமோட ஒயரையும் கட் பண்ண முடியாது. மாமா நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. முதல்ல போய் அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுங்க. நீ என்ன பேசுற மருமகனே? அந்த கிளவுஸ் இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. மாமா அந்த சிப்ஸோட கவர் கூட பிளாஸ்டிக் தான். அது உங்களோட கையில போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க எதை வேணாலும் குடிக்கலாம். போகாத, நில்லு. அடடா, எந்த வயர்னு தெரியலையே. சிவப்பா இல்ல பச்சையா? எந்த வயிறு, சிகப்பா பச்சையா? மருமகனே, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஏதாவது சொல்லு. அடிச்சான் பாரு பாலு, எரும மாட்ட வாலு. கொஞ்ச நேரம் நான் வெளியே போனதோ போலீஸ் ஸ்டேஷனை யாரு மூடினது? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? பந்துகிடி மேடம், அது பெரிய கதை. நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். இப்ப வாங்க. மாமா சீக்கிரமா அந்த வேன் பக்கத்துல போங்க. திருட்டு பேக சீக்கிரமா எடுங்க. மாமா டங்கா டோல்கி கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு திரும்ப கொடுங்க.
பாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம் பிளாஸ்ட் ஆக போகுது சார் பாருங்க. மூணு பாய் 2 1 எங்க கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். எங்க கூட மோதுனா நாங்க சும்மா விட்டுருவோமா இல்லையா மாமா? சரிடா மருமகனே.